السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 162 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 163வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள், இதை முழுமையாக கண்டு அரபி இலக்கணத்தை கற்றுக்கொள்ள அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதத் என்ற பொது தலைப்பின் கீழ் தத்கீருஹு வ தஅனீசுஹு, அந்த அததை ஆண்பாலாக்குதல் பெண்பாலாக்குதல் முதக்கராக்குதல் முஅன்னஸாக்குதல் என்ற தலைப்பை கடந்த பாடத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடத்தில் 3 பாடத்தை நாம் பார்த்து விட்டோம். அதாவது அதது தனிமையாக வந்தால் 3லிருந்து 10 வரை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று முதல் பகுதியிலும், அதே போல அதது முரக்கபாக வந்தால் 13லிருந்து 19 வரை எப்படி வர வேண்டும், அதே போல 23லிருந்து 29, 33லிருந்து 39 வரை மாத்தூஃப் அலிஹியாக வந்தால் எப்படி வர வேண்டும் என்றும் அதை கண்டோம். அதே போல 1, 2 அது தனியாக வந்தால் எப்படி வர வேண்டும், அது முரக்கபாக வந்தால் எப்படி வர வேண்டும், அது மாத்தூஃப் அலிஹியாக வந்தால் எப்படி வர வேண்டும் என்ற அந்த பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம் தெளிவாக. இப்பொழுது 4வது பகுதியை மட்டும் காண இருக்கின்றோம் இந்த பாடத்தில். கடந்த பாடத்திலே சொன்னோம், இது நீண்ட பாடம், அதனாலே அதில் பாதி பார்த்து விட்டோம். இதில் 4வது பகுதியை மட்டும் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதி என்ன? ஷாஹத்து நஹ்வ மிஅத்தி ஜுந்தியின். முதலில் இது அர்த்தம் வைத்துவிட்டு சிறு விளக்கம் கொடுத்துவிட்டு நம்ம பாடத்திற்குள் போவோம். நான் கண்டேன் நஹ்வ மிஅத்தி ஜுந்தியின், 100 வீரர்களை, படை வீரர்களை போன்று நான் கண்டேன். நான் சுமார்னு அர்த்தம் இங்கே. நஹ்வ மிஅத்தி ஜுந்தின்னா சுமார் 100 படை வீரர்களை நான் கண்டேன். அடுத்த கல்ல மைய ஐசு மிஅத்த சனத்தின், யார் 100 வருடங்கள் வாழ்வாரோ அவர் குறைந்து விட்டார். அது மாதிரி வாழ்பவர்கள் குறைந்து விட்டனர். கதிம அல்ஃபு சாயிஹின், 1000 ஆண் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அல்ஃபு சாயிஹத்தின், 1000 பெண் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். வாபல் முசாஃபிரு, பயணி வரவில்லை. இஸ்ரீன யௌமன், 20 நாள் மறைந்து விட்டார்னா வரவில்லை. இஷ்தரைத்து இஸ்ரீன தஜாஜத்தன், 20 கோழிகளை நான் வாங்கினேன். அவ்வளவுதான். இதனுடைய பாடம் தான் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம், காண இருக்கின்றோம். அப்ப இத பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மிஅத்து ஜுந்தி, மிஅத்து சனத்து, ஆண் பாலாக இருந்தாலும் சரி பெண் பாலாக இருந்தாலும் சரி, மிஅத் என்ற 100ன்னு அர்த்தம். மிஅத்துன்னு அப்படிதானே? அது எப்பவுமே தாவுடன் தான் வரும், தனிசுடைய தாவுடன் தான் வரும். அதோடைய மாதுது முதக்கரா இருந்தாலும் சரி, மாதுது போன பாடமே சொன்னா அரபில மனப்பாடம் பண்ணிக்கும். அப்ப எதை நம்ம எண்ணுகிறோமோ எண்ணப்படும் வார்த்தை தான் மாதுது, இதுதான் எண்ணப்படுகிறது. சரி, அப்ப ஆண் பால் அது முதக்கராக இருந்தாலும் சரி முன்னஸாக இருந்தாலும் சரி, மியத் என்பது எப்பொழுது என்னதான் வரும், தாவுடன் தான் வரும். சரியா? அதே போல அல்ஃபும் அவ்வாறுதான். முதக்கராக இருந்தாலும் மன்னஸாக இருந்தாலும் எப்பொழுதும் அல்ஃப் என்றுதான் வரும். அதுல என்ன செய்யாது, மொன்னசுடைத்தான் சேராது. மியத்து தாவுடதான், மன்னசுடைய தாவுடதான் வரும். அல்ஃபு அந்த தா இல்லாமல் அல்ஃபு தான் வரும். அதோடைய மாதுத் ஆண்பால் பெண்பாலாக இருந்தாலும் சரி, அதே போலதான் அல்ஃபுக்கும் ஆண்பால் பெண்பாலாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அதே போல அல்ஃபாதுல் உகூத் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஷரீன என்பது, இந்த ஐஷரீன சலாசூன, அதே போல அர்பாவுன, இதெல்லாம் இருக்குல்ல, இதுவெல்லாம் என்னது அல்ஃபாலுல் உக்கூத் என்பார்கள். அதாவது 20, 30, 40, 50, 60, 70, சபூன, அதே போல திஸ்ஊன, சமானூன வரை இந்த அல்ஃபால் உக்கூதுகள் எல்லாம் எப்பொழுதும் ஒரே சூரத்து தான். வாவ் நூன் யா நூன் அதை கொண்டு நம்ம ஏராப் கொடுப்போம். ஏன்னா முல்ஹக்காத் சேர்க்கப்பட்டது, ஜம்மு முதக்கர் சாலிமுடன் சேர்க்கப்பட்டது. அதனால வாவ் நூன் யா நூன் அது கொடுக்கக்கூடிய ஏராப் கொடுப்போம். ஆனால் இது முதக்கர் முன்னஸாக மாறவே மாறாது. யௌமன் அதோடைய மாதூது முதக்கராக இருந்தாலும் சரி, அதோடைய மாதூத் தஜாஜத்தன் முன்னஸாக இருந்தாலும் சரி, இது கடைசி இதுல எந்த ஒரு மாற்றமும், முதக்கர் முன்னஸில் எந்த ஒரு மாற்றமும் வராது. சரியா? எது இஸ்ரீனில இருந்து திஸ்பூன வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் வராது. மியத்திலும் எந்த ஒரு மாற்றமும் வராது. அல்ஃப் என்பதும் மாற்றமும் வராது. எப்பவும் ஒரே தோற்றத்தில் தான் பயன்படுத்த வேண்டும். மியத் என்றால் ஆண்பால் பெண்பால் முதக்கர் முன்னஸுக்கு மியத்து தான் வரும். அல்ஃப் என்றால் பெண்பால் ஆண்பாலுக்கு ரெண்டுத்துக்கும் என்னதான் வரும், முன்னஸ் தான் வரும். முதக்கர் அல்ஃபுன் தான் வரும். இந்த தோற்றம் மாறவே மாறாது. அல்ஃபுன் தான் என்ன செய்யும், வரும். ஆகவே இதுல என்ன செய்யாது, எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. அதே போல இஸ்ரோன திஸ்னும் அதே தோற்றத்துலதான் வரும். அலிஃப் தா கடைசியில சேருமானா சேராது. அதுல என்ன வராது, எந்த ஒரு மாற்றத்தையும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஒரே தோற்றத்துல யூஸ் பண்ணும். மிக மிக இலகுவானது இந்த பாடம். சரியா?
வாருங்கள் இப்பொழுது இதோடைய பர்ஸை படிப்போமா? கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க அதோடைய பர்ஸ். அதை பார்த்தால் இது முடிந்துவிடும். இது கொஞ்சம் சின்ன பர்ஸ் தான். நான்காவது பகுதியை நீ சிந்தித்தாயானால் ரஐத்தல் அதாத மிஅத்தன் மிஅத்துன் வ அல்ஃபுன் வ இஷ்ரீன மிஅத்து இன்னும் அல்ஃபு இன்னும் இஷ்ரீன என்ற எண்ணிக்கைகளை நீ பார்ப்பாய். மேல பாருங்க. மிஅத்து பார்த்தோம், அதே போல அல்ஃபு பார்த்தோம், அதே போல இஷ்ரீன பார்த்தோம். அப்ப இந்த எண்ணிக்கைகளை நீ பார்ப்பாய். மியத் என்றால் 100, அல்ஃப் என்றால் 1000, இஷ்ரீனா 20. சரியா? அப்ப இந்த எண்ணிக்கைகளை நீ என்ன செய்வாய், பார்ப்பாய். வைதா லாஹைத்த, நீ ஒப்பிட்டால் ஃபில் அம்சிலத்தி, இந்த உதாரணங்களை நீ ஒப்பிட்டால் பைன ஹாதிஹில் அதாதி வ மஅதூதாதிஹா, இந்த எண்ணிக்கைகள் இன்னும் இந்த எண்ணிக்கைகள் எண்ணப்பட்ட வார்த்தைகளுக்கு மத்தியில் நீ ஒப்பீட்டு செய்தால் ரஅய்த, நீ பார்ப்பாய், அன்னஹா நிச்சயமாக இந்த எண்ணிக்கைகள் ஆகிறது துலாசிமு சூரத்தன் வாஹிதத்தன், ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்வதாக நீ காண்பாய். ஒரே சூரத்து தான். மேத்துனா மேத்து மட்டும்தான் வந்துச்சு, ஒரே தோற்றத்துல வந்துச்சு. அல்ஃப்னா அல்ஃப் மட்டும்தான் வந்துச்சு, ஒரே தோற்றத்துல வந்துச்சு. இஷ்ரின்னு அதே தோற்றத்துல வந்துச்சு, வேற தோற்றம் மாறல. இப்போ ஒரே தோற்றத்திலேயே தான் நீ பார்ப்பாய். மஅல் முதக்கரி வல் முஅன்னசி, மஅதூது முதக்கராக இன்னும் முஅன்னஸாக இருப்பதுடன், மாதது எப்படி இருக்கு, ஆண் பாலாக பெண் பாலாக இருப்பதுடன் இந்த எண்ணிக்கைகள் ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்வதாக பார்ப்பாய். மிஸ்லு இஷ்ரீன, இஷ்ரீனை போன்றுதான். இஷ்ரீனா 20, 20 போன்றுதான். சலாசூன இலா திஸ்ஈன, 30லிருந்து 90 வரை இருக்கும். 30லிருந்து 90 வரை அதே மாதிரிதான், ஒரே தோற்றத்துலதான் முதக்கர் முன்னசா மாதூது முதக்கர் முன்னசா இருந்தாலும் என்னதான் இதே தோற்றத்துல தான் வரும். சரியா? கொத்துசம் இன்னும் பேர் சொல்லப்படும் இந்த எண்ணிக்கைகள் இஷ்ரீன 20லிருந்து 30 வரைக்கும் எல்லா எண்ணிக்கையும் இல்ல. 20, 21, 22 அப்படி எல்லாமே இல்ல. ஒன்லி இது மட்டும்தான். 20, இஷ்ரூன, மொத்தம் இஷ்ரூன, சலாசூன, அர்பஊன, ஹம்சூன, அதே போல ஆஹ் ஆஹ் சபஊன, திஸ்ஊன, சமானூன, அதே போல சித்தூன. இது மட்டும்தான் என்னது, இந்த எண்ணிக்கைகளுக்கு மட்டும்தான் என்னன்னு பெயர் சொல்லப்படும். சும்மா ஹாதிஹி, இந்த எண்ணிக்கைகள் பெயர் சொல்லப்படும். அல்ஃபாதல் உகூதி, அல்ஃபாதல் உகூத் என்று என்ன செய்யப்படும், பெயர் சொல்லப்படும். இந்த இதுக்கு மட்டும்தான். அப்ப என்னன்னு பாருங்க. இஸ்ரூனா 20, சலாசுனா 30, அர்பானுனா 40, அதே போல ஹம்சுனா 50, சித்துனா 60, சபவுனா 70, சமானுனா 80, திஸ்குனா 90. சரியா? இப்ப இதற்கு இந்த வார்த்தைகளுக்கு அல்ஃபாதுல் உகூத் என்று பெயர் சொல்லப்படும். சரியா? இதற்கு பெயர்கள் அல்ஃபாதுல் உகூத். சரி, பார்த்துட்டோமா? வாருங்கள் இதோடைய சட்டத்தை பிடித்து விடுவோம். வேற எல்லா சட்டமும் கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம். இந்த ஒரு சட்டத்தை மட்டும் இன்று படிக்க வேண்டும். 196வது சட்டம். மிஅத்துன் வ அல்ஃபுன், மிஅத்துன் மிஅத் என்ற வார்த்தை, அல்ஃபுன் இன்னும் மிஅத்னா 100, 1000 என்ற அர்த்தம் கொண்டுள்ள அல்ஃப் என்ற வார்த்தை அல்ஃபாதுல் உக்கூது, அல்ஃபாதுல் உக்கூதுகள் ஆகிறது. மேல சொன்னால அந்த அல்ஃபாதுல் உக்கூது இந்த வார்த்தைகள் ஆகிறது. தல்சமு சூரத்தன் வாஹிதத்தன், அது ஒரே தோற்றத்தை என்ன செய்து கொள்ளும், அவசியமாக்கிக் கொள்ளும். அவசியம் ஒரே தோற்றத்தை, ஒரே தோற்றத்திற்கு அவசியமாகும். ஒரே தோற்றம், ஒரே தோற்றத்திற்கு அவசியமாகும். இவைகள் எல்லாம் ஒரே தோற்றத்தை கொண்டு அவசியமாகும். சவாஉன் அக்கானல் மஅதூது, அந்த எண்ணப்பட்ட வார்த்தை முதக்கரன் ஆண்பாலாக இருந்தாலும் சரி, அவன் அன்னசன் பெண்பாலாக இருந்தாலும் சரி, அது ஆகியிருந்தாலும் சமமே. இது ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். எது எது மேத் என்பது ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். அல்ஃபுன் என்பதும் ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். அல்ஃபால் லுக்குதான இஸ்ரீனிலிருந்து திஸ்மீனா வரைக்கும் எல்லாம் ஒரே தோற்றத்தை என்ன செய்து கொள்ளும், அவசியமாக்கிக் கொள்ளும் என்பதை உனக்கு சொல்லித் தருகிறார்கள். சரியா? ம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த பாடத்தை ஓதி முடித்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது பயிற்சியை பார்க்கணும். அப்ப ஏன் அல்ஃபாதுல் உக்கூதுன்னு பேர் வச்சாங்கன்னா, ஒரு அக்குது என்றால் 10ன்னு அர்த்தம். இப்ப ஒவ்வொரு இஸ்ரீன் என்பது ஒரு 10 உள்ளடக்கி இருக்கிறது. இஸ்ரீன்ல இருந்து சலாசீனுக்குள்ள ஒரு 10 இருக்கிறது. அப்ப அது ஒரு அக்குது. அப்ப அதே போல சலாசூன்ல இருந்து அர்பாவுன்னு சொல்லும்போது அந்த அர்பாவுன்றது ஒரு 10 என்ன செய்யுது, அக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 10க்கு அப்புறமா தானே வருது. அப்போ ஒரு 10 இது சேர்த்தா அக்குது என்பார்கள். இது எல்லா வார்த்தைகளும் ஒரு 10க்கு அப்புறமா முடிவதனால் அக்குத் என்ற பெயருடன் அல்ஃபால் உக்கூத் என்று பெயர் வைக்கப்பட்டது. சரியா? பாருங்கள், நாம் இப்பொழுது பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள் 1. முதலாவது பயிற்சியை இப்ப காண இருக்கின்றோம். பாருங்க. உக்துபில் அர்காம் அல்லதி ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி பிகலிமாத்தின் அரபியத்தின், பின்வரும் வாசகத்திலே இருக்கின்றதே அத்தகைய எண்களை எழுது. பிகலிமாத்தின் அரபியத்தின், அரபி வார்த்தைகளை கொண்டு எழுது.
அப்ப பின்னாடி வரக்கூடிய ரகம்கள் எண்களை என்ன செய்யணும்? இந்த இருக்குல்ல, இதான் எண்கள். இந்த எண்களை என்ன செய்யணும்? அரபி வார்த்தைகளை கொண்டு எழுது. சும்மா பிறகு பையின் ஹுக்மல் ஆதாதி, எண்ணிக்கைகளின் சட்டத்தை விளக்கு. மின் ஹைசு ததுக்கீரு அவி தனீசு அவில் பகாஉ அலா சூரத்தின் வாஹிதத்தின். ஆஹ் அது ஆண்பாலாக இருப்பது அல்லது பெண்பாலாக இருப்பது அல்லது ஒரே தோற்றத்தின் மீது அது தெரிப்பட்டு இருப்பது என்பதை கவனிப்பதிலிருந்து எண்ணிக்கைகளின் சட்டங்களை விளக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த நம்பர்ஸ் கீழே கொடுத்திருக்க எண்ணிக்கைகளை நம்ம அரபி வார்த்தைகள்ல மாத்தணும். இன்னும் அது ஆண்பால் பெண்பால் இன்னும் அது ஒரே தோற்றத்துல இருக்கக்கூடிய அதை கவனிச்சு அந்த சட்டத்தை நம்ம விளக்க சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இது இந்த வாசகத்தை அர்த்தம் வைத்து பார்த்திடுவோம். இது ஒரு ஐரோப்பாவில் நடந்த ஒரு கடுமையான குளிர், அதை பத்தி பேசக்கூடிய ஒரு செய்தியை நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். 1929 நடந்த ஒரு செய்தி. அந்த செய்தி எடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இங்க பயிற்சியாக வழங்கி இருக்கிறார்கள். கடுங்குளிரால் பல பேர் இறந்த சம்பவத்தை இங்க குறிப்பிடுகிறார்கள். இன்னும் பல பேர் கஷ்டப்பட்ட அந்த சம்பவத்தை என்ன செய்கிறார்கள்? இங்க நம்மளுக்காக கொடுக்கிறார்கள். வாருங்கள் படிப்போம். இஷ்டத்தல் பருது, குளிர் கடுமையானது. பி பி ஐரோப்பா, ஐரோப்பான்னு அர்த்தம். இப்ப ஐரோப்பாவில் குளிர் கடுமையானது. சனத்தை 1929. இதெல்லாம் நம்ம கீழே பார்ப்போம். இது எப்படி அரபியில சொல்லணும், பயிற்சியுடைய பதில் கீழே பார்ப்போம். இது கேள்விதான். சரி, 1929வது வருடத்தில் ஐரோப்பாவில் குளிர் கடுமையானது. பக்கத்து வரதத்தில் அம்பாஉ ஃபி 13 ஃபி சலாசி அஷர. அப்ப இதுக்கு நம்ம கீழே பார்த்துருவோம். சரியா? இங்கே ஒரு தடவை பார்த்துருவோமா? இப்ப 1929னா அல்ஃப் அப்படின்னு இனியும் பார்க்க போறோம். இங்க சொல்லிக்கிறேன். அதே போல இங்க எப்படி படிக்கணும்னா சாலிச அஷர, 13வது தினம் செய்திகள் திட்டமாக செய்திகள் வந்தன. 13 எந்த 13 இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. பிப்ராயிர, பிப்ரவரின்னு அர்த்தம். பிப்ரவரி மாதம் தேதி 13 அன்று செய்திகள் வந்தன. என்ன செய்திகள்? நிச்சயமாக விஷயமாகிறது. கதுமாத்த, திட்டமாக இறந்து விட்டனர். பருதி, குளிரின் காரணமாக திட்டமாக இறந்து விட்டனர். ஃபில் பல்கானி, பல்கான் நகரத்தில் குளிரின் காரணமாக இறந்து விட்டனர். எத்தனை பேர் இறந்துட்டாங்க? ஹன்சூன ரஜுலன், 50 மனிதர்கள் இறந்து விட்டனர் என்று பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செய்திகள் வந்தன. வஃபி அல்மானியா, ஜெர்மனியிலே, அல்மானியானா ஜெர்மனின்னு அர்த்தம், ஜெர்மனி நாட்டிலே இறந்து விட்டனர். எத்தனை பேர் இறந்துட்டாங்க? சபஅத்து வசலாசூன ஷக்சன், 37 மனிதர்கள் ஜெர்மனியிலே இறந்து விட்டனர் என்று செய்தி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலே செய்திகள் வந்தன. அண்ணா இன்னும் வந்தன. அண்ணா இன்னும் நிச்சயமாக அசல்ஜ, பனியாகிறது. பலக சம்குஹு, அப்ப அது அந்த பனியின் தடிமன் எட்டியது. ரிவேரியா, ரிவேரியா என்பார்கள் தமிழில், ஆங்கிலத்தில் ரிவேரியா என்பார்கள். அதாவது இந்த நாட்டின் பெயர். ரிவேரியா நாட்டில் அந்த பனியின் தடிமன் எட்டியது. எவ்வளவு எட்டியது? பூசாத்தின், 7 அங்குலத்தை எட்டியது என்று செய்தி வந்தன. எல்லாம் அங்க போய் முடிக்கணும். சரியா? மேல வஸ்தகாசத், இன்னும் உதவி கோரினர், உதவி தேடினர். மிஅத்து சஃபீனத்தின், 100 கப்பல்கள் உதவி தேடினர். 100 தானே இது? அப்ப மிஅத்து சஃபீனத்தின் 100 கப்பல்கள் உதவி தேடினர். ஹபசஹா அல் ஜலீது ஃபி பஹரில் பல்தீகி, பல்தீக் கடலிலே, ஒவ்வொன்றுத்துக்கு கடலுக்கு பேர் இருக்குல்ல. இந்திய பெருங்கடல் இருக்கு, அதே போல ரெட் ஓஷன் இருக்கு. அதே போல பல்திக் கடலிலே பனி, என்னது? பல்திக் கடலிலே பனி என்ன செய்து விட்டது? அந்த 100 கப்பல்களை தடுத்து விட்டது. அத்தகைய 100 கப்பல்கள் என்ன செய்தன? உதவி கோரின. அப்ப என்னது? பனி. அந்த கப்பல் கடல்ல பனி காலத்துல அந்த மேல் பரப்பு என்ன வரும்னா உறைஞ்சி அப்படி நின்றும். இப்ப கப்பல் தண்ணியா இருந்தாதான் நகர முடியும். அந்த தண்ணி கப்பல் மேல பனி உறைஞ்சு நின்றுச்சுன்னா கப்பலால் நகர முடியாதுல்ல. அதனால அது மாட்டிக்கிச்சு. அந்த உறைபனி கடல் மேல இருந்து அந்த உறைபனி இருக்குல்ல, அது அந்த கப்பல்களை தடுத்து விட்டது. அத்தகைய 100 கப்பல்கள் உதவி கோரின. அங்கிருந்து நகர முடியாம என்ன செய்யறாங்க? உதவி கேட்டுச்சு. இந்த கடல்ல, பல்திக் கடல்ல 100 கப்பல் மாட்டிக்கிச்சு அந்த பனி
பணியில. சரியா? அண்ண என்று இதெல்லாம் செய்திகள் வந்தனன்னு சொல்லி மேல முடிக்கணும். சரியா? அண்ண பி பாலில் ஜிஹாதி, இன்னும் நிச்சயமாக இன்னும் சில திசைகளை கொண்டு ஆஹ் சில திசைகளை கொண்டு என்ன இருந்தது? நஹ்வ நஹ்வ மிஅத்தை அல்ஃபி ஃபகீரின் முத்தஅத்திலின், ஆஹ் எதுவும் இல்லாத சுமார் 200 ஏழைகள், 2 லட்சம் ஏழைகள், ஆஹ் எதுவுமே இல்லாத வறுமையில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஏழைகள். நகவன சுமார் சுமார் 2 லட்சம் ஏழைகள் சில திசைகளில் எதூகூன சுவைத்தார்கள், அல்வானன் மின் அதாபில் பருதில் காரிசி, கடுமையான கடும் குளிரின் வேதனையில் இருந்து பல நிறங்களை சுவைப்பவர்களாக சுமார் 2 லட்ச ஏழைகள் சில திசைகளில் இருந்தனர். சில பகுதிகளின் அர்த்தம், சில பகுதிகளில் 2 லட்சம் ஏழைகள் கடுங்குளிரின் வேதனையின் பல நிறங்களை சுவைப்பவர்களாக இருந்தார்கள். அண்ணல் அவாசிஃப ஷதீதத்தை, இன்னும் நிச்சயமாக கடுமையான புயல்கள் ஆகிறது. அர்கலத் அர்கலத் ஹரகாத்தில் குபுரி, தடுத்து விட்டன, கடுமையான புயல்கள் தடுத்து விட்டன ரயிலின் அசைவுகளை, அதாவது போக்குவரத்துன்னு அர்த்தம். சரியா? ரயில்களின் அசைவுகளை தடுத்து விட்டன. சரியா? இப்ப புயல் அடிச்சா எப்படி போக முடியாதுல்ல, ரயில்னால அப்போ அந்த போக்குவரத்து தடையாயிரும்ல. இங்கே நம்ம நாட்டுல என்ன செய்வாங்க, கடும் மழை பொழிவுல நிறுத்திடுவாங்க. அப்போ புயல்னா பாத்துக்கோங்க. அப்ப புயல் என்ன செஞ்சிருச்சு? தடுத்துருச்சு. சரியா? இப்ப வா சகத, இன்னும் விழுந்து விட்டது. என்ன விழுந்து விட்டது? சலாசத்து ஜிபாலின் மின சல்ஜி, அதாவது பனிமலைகள், 3 பனிமலைகள் விழுந்தன. எதன் மீது விழுந்தன? அலா ஹத்தின் ஹதீதியின், அலா ஹத்தின் ஹதீதியின், இரும்பு பாலம். இரும்பு கோடுனா என்னது? ரயில் பாலம் அர்த்தம். ரயில் தண்டவாளத்தின் மீது 3 பனிமலைகள் விழுந்தன. ஃபகத்தத்ஹு, இன்னும் அந்த ரயில் தண்டவாளத்தை மூடிவிட்டன. அலா இருத்திஃபா ஆஹ் அலா இருத்திஃபாயின், ஒரு உயர்வின் மீது அந்த தண்டவாளத்தை மூடிவிட்டன. எந்த உயர்வு? மிகதாருகு, இந்த உயர்வின் அளவாகிறது எவ்வளவு இருக்கும்? இஹ்தா வ இஷ்ரூன கதமன், 21 அடியாக இருக்குமே. அந்த அந்த உயர்வின் அளவாகிறது 21 அடியாக இருக்குமே. அத்தகைய உயர்வின் மீது அந்த பாலத்தை, அந்த ரயில் அந்த தண்டவாளத்தை என்ன செய்து விட்டன? மூடிவிட்டன. சரியா? ம் அடுத்து பாருங்க. வஹபத்தத் அல் ஹராரத்து, வெப்பநிலை குறைந்து விட்டன. பாரிஸ், பாரிஸ் என்பது ஊர் பேர். சரியா? அப்ப அபத்தத்தில் ஹராத்துரத்து, என்னது? அது குறைந்து விட்டன, வெப்பநிலை குறைந்து விட்டது. பாரிஸ, பாரிஸிலே வெப்பநிலை குறைந்து விட்டது. இல்ல ஹம்ச அஷரத்த தரஜதன், 15 டிகிரி வரை குறைந்து விட்டன. தஹத்த தஹ்த சஃப்ரி, பூஜ்ஜியத்துக்கு கீழே 15 டிகிரி அளவு, 15 டிகிரி வரை பாரிஸிலே வெப்பநிலை குறைந்து விட்டது. ஒஃபி இஸ்திராஸ்போர்க, இஸ்திராஸ்போர்க்ன்றத ஸ்ட்ராஸ்போர்க்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப ஸ்ட்ராஸ்போர்க் என்ற நாட்டிலே, பாரிஸ் நாட்டிலே எவ்வளவு குறைஞ்சிருச்சு? பூஜ்ஜியத்துக்கு கீழே 15 டிகிரி வரை குறைஞ்சிருச்சு வெப்பநிலை. அதே போல ஸ்ட்ராஸ்போர்க் என்ற நாட்டிலே அந்த வெப்பநிலை குறைந்து விட்டது. எது வரைக்கும்? இல்ல இஹ்தா வ சலாசீன தரஜதன், 31 டிகிரி வரை குறைந்து விட்டது. சரியா? இப்ப அந்த என்று செய்தி வெளியாயின. மேல போய் என்னது? இந்த செய்தி பிப்ரவரி 13ஆம் தேதி அன்று, 13 அன்று நாளிலே செய்திகள் வெளியே வந்தன. இங்க போய் முடிக்கணும். சரியா? வாருங்கள். இப்ப நம்ம இங்கே பார்த்தாச்சு. இன்னொரு தடவை என்ன செஞ்சிடும்? கீழே பார்த்துரும், வார்த்தையோட பார்த்துரும். 1929. இப்ப பாருங்க. 9 திஸ்உன், திஸ்உ வ இஷ்ரூன, 29, 29. அப்புறம் 900 தானே? வதிஸ்உ மிஅத்தின், 900. அதே போல அல்ஃபுன், அப்புறம் 1000. இப்போ 1929. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பின்னாடில இருந்து தான் இப்படி வரணும். சரியா? ஃபர்ஸ்ட் 1000னா 1000 ஃபர்ஸ்ட் எழுதிடக்கூடாது, அது கடைசியா தான் வரணும்.
இதுதான் சொல்றாங்க பின்னாடில இருந்து 29 ஃபர்ஸ்ட் அத்து 9 ஃபர்ஸ்ட் அத்து 1 சரியா. சிறுவன வத்திஸ்பமியத்தையும் அல்புன் 1929. இப்ப பாருங்க சட்டம் கேட்டாங்களே ததுக்கீர் தனீசு எல்லாத்தையும் ஒரே சூரத்தை கவனிச்சு அந்த சட்டம் மட்டும் சொன்னா போதும் சரியா. அப்ப பாருங்க அல் அதது திஸ்அத் என்ற வார்த்தை இந்த இருக்குல்ல 9 என்ற வார்த்தை யுஹாலிஃபுல் மஅதூத எண்ணப்பட்டதற்கு மாற்றமாகும். என்ன மஅதூதுனா நம்ம அரபிலே மனப்பாடம் சொன்னோம்ல. இப்ப வருடத்தை தானே என்றோம் வருடம். அதுல என்ன இருக்கு மொன்னசுடைய தா இருக்குல்ல சனத்து. அப்ப அதுல என்ன இருக்கு மொன்னசுடைய தா இருக்கு. அப்ப அதுக்கு மாற்றமாகும். திஸ்அத் என்பது எண்ணிக்கையாகிறது மதுதுக்கு எண்ணப்பட்டதற்கு மாற்றமாகும். அப்ப சனத்துல தா இருக்கு. அப்ப தா இல்லாம வரணும். ஆஹ் முதக்கர் மொன்னஸில் மாற்றமாகும்னு அர்த்தம் சரியா. அப்ப சனத்து அது மொன்னஸ் ஆயிருச்சு. அப்ப இங்க மொன்னஸ் இல்லாம வரணும். மொன்னஸ் இல்லாம வந்திருக்கா. அடுத்து பாருங்க வைஸ்ரூன்ல பிரச்சனை இல்லை. மாத்து ஃபலிஹி இது அப்படியே தான் வரும் நம்ம படிச்சோம். இப்ப அடுத்து பாருங்க வ இந்த 20 என்ற எண்ணிக்கை ஆகிறது. இன்னும் வ இன்னும் 900 என்ற எண்ணிக்கை ஆகிறது. வ அல்ஃபுன் இன்னும் அல்ஃப் என்ற எண்ணிக்கை 1000. 20 இன்னும் 900 இன்னும் 1000 என்ற எண்ணிக்கை ஆகிறது. தல்சமு சூரத்தன் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தை அது அவசியமா ஒரே தோற்றமே அதுக்கு அவசியமாகும். அப்ப 20 என்ற எண்ணிக்கையும் 900 என்ற எண்ணிக்கையும் 1000 என்ற எண்ணிக்கையும் தல்சம் அவசியமாகும். ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும் சரியா. இப்ப இஸ்ரோனா என்பதும் மிகத்தின் என்பதும் நம்ம பாடத்திலே படிச்சோம். இந்த தா எப்பவுமே இருக்கும் முதக்கா இருந்தாலும் மனசா இருந்தாலும். அதே போல இங்க தா சேராது முதக்கா இருந்தாலும் மனசா இருந்தாலும். அதனால இதுல ஒரே தோற்றமே என்னவாகும் அவசியமாக்கி கொள்ளும் சரியா. இப்ப இதுதான் நம்ம 1929 பார்த்து விட்டோமா. இப்ப அடுத்து பார்ப்போமா 13 பாருங்க அஸ்ஸலாச அஷர அது மேல ஏறாவின்படி. அப்ப என்னது சலாச அஷர இங்க 13 இது ஃபத்தஹின் மீது அப்படியே தான் படிக்கணும் சரியா. அப்ப சலாச அஷர 13ன்னு அர்த்தம். 13க்கு எப்படி எழுதணும் அஸ்ஸலாச அஷரன்னு தான் எழுதணும் சரியா. அப்ப வாங்க என்ன அசாலிசு. அசாலிசு என்பது இஸ்முன் மசூகுன் அலா ஃபிஅலி அலா வஸ்னி ஃபாயிலின் மினல் அததி 3 சரியா. இப்ப 3 என்ற எண்ணிக்கையிலிருந்து ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் சீரா எடுக்கப்பட்ட ஒரு பெயர் சொல்லாகும் சரியா. அதாவது அப்ப இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு அசாலிச அஷரன் வரணும். என்ன வரணும் அசாலிச அஷரன் வரணும். இங்க என்ன செஞ்சிருக்காங்க சலாசன் கூட ஏன்னா 13வது நாள். இது நம்ம இன்னும் இந்த பாடம் படிக்கல அடுத்த பாடத்துல படிப்போம். ஃபாயில் வசன்ல கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும் நம்ம அடுத்த பாடத்துல தான் படிக்க இருக்கின்றோம். அப்ப 13வது நாள் 12வது நாள் 13 இது வெறும் 13 குறிக்கும் 13வதுன்னு குறிக்காது சரியா. அப்ப 13வதுன்னு குறிக்கணும்னா அதுக்கு எப்படி எழுதணும்னா சாலிச அஷரன்னு எழுதணும் சரியா. அப்ப அப்ப சாலிச அஷரன் தான் எழுதணும். இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சாலிச அஷரன் வரணும். அப்ப அந்த சாலிச என்பது என்னது இஸ்முன் மசூகுன் அலா வஸ்னி ஃபாயிலின் மினல் அததி 3 3 என்ற எண்ணிக்கையிலிருந்து ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் சீரா எடுக்கப்பட்ட பெயர் சொல்லாகும். இப்ப சாலிசு என்பது ஃபாயில் என்ற வசனில் எடுக்கப்பட்டது தானே. வாஃபிகுல் மஅதூத ஃபி தத்கீரி. இன்னும் ஆண்பாலின் ஆண்பாலாக கொண்டு வருவதின் விஷயத்திலே மஅதூதுக்கு மஅதூத அதாவது எண்ணப்பட்ட வார்த்தைக்கு தோதுவாகும். எது இந்த ஃபாயில் என்ற வசனில் வந்த இந்த சீரா எடுக்கப்பட்ட இந்த இஸ்மாகிறது இஸ்முன் மசூகன் ஆகிறது. யுவாஃபிக்கு தோதுவாகும் மஅதூத எண்ணப்பட்ட வார்த்தைக்கு தோதுவாகும் ஃபித் தத்கீரி ஆண்பாலாக கொண்டு வரும் விஷயத்திலே அதுக்கு தோதுவாகும். பக்கது இன்னும் திட்டமாக ருக்கிப இணைக்கப்பட்டது அஷர அஷரவுடன் இணைக்கப்பட்டது அஷரவுடன் இணைக்கப்பட்டதுல வல் அததுல் முரக்கபு மப்னியுன் அலா ஃபத்ஹில் ஜுஸ்ஐனி சொன்னோம்ல. அப்ப இணைக்கப்பட்ட என்ன ஆகிறது மப்னியுன் அலா ஃபத்ஹில் ஜுஸ்ஐனி 2 ஜுஸுக்கும் 2 பகுதிக்கும் ஃபத்ஹ் என்பதின் மீது மப்னியாகும். 2 ஜுஸு அசாலிச இதுக்கும் ஃபத்ஹ் தான் அஷர இதுக்கும் ஃபத்ஹ் தான் எப்பவுமே அதுமே மப்னி அது மாறவே மாறாது சரியா. இப்ப 2 பகுதிக்கும் ஃபத்ஹின் மீது மப்னி ஆகும். இப்ப சாலிச அஷர அப்படின்னு படிக்கணும் சரி. ஆனா இது முரக்கபா வந்தால் என்னதான் செய்யணும் ரெண்டுமே ஃபத்ஹின் மீது மப்னி அதான் படிக்கணும். அதே போல 3 எண்ணிக்கையில ஃபாயில் வசனம் வந்திருக்கு சாலிச அஷர சரியா. அடுத்து பாருங்க 50 எப்படி கொண்டு ஹம்சூன ரொம்ப ஈஸியானது ஹம்சூன அல்ஃபாதுல் உகூதி. இதுக்கு நம்ம பேர் வச்சோம் தெரியுமா. மேல பேர் சொன்னாங்க தெரியுமா என்னது ஹம்சூன சபூன திஸ்ஊன. இதுக்கெல்லாம் என்ன பேர்னு படிச்சோம் அல்ஃபாதுல் உகூத் தானே படிச்சோம். அப்ப அல்ஃபாதுல் உகூதி. இப்ப இது
அல்ஃபால் உக்கூத் இது ஒரு பேர் காரணம்லாம் நம்ம பாடத்துல பார்த்துட்டோம். சரியா? அப்ப அல்ஃபால் உக்கூத் ஆகும். தல்சமு சூரத்தன் வாஹிதத்தன், இது என்ன செய்யும்? பல சூரத்துகளை அது என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளாது. எப்பவுமே ஒரே சூரத்துல தான் என்ன செய்யும், வரும். அதுதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அஹ் அப்ப பாருங்க, தல்சமு அவசியமாக்கிக் கொள்ளும், சூரத்தின் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தையே என்ன செய்து கொள்ளும், அது அவசியமாக்கிக் கொள்ளும். எப்பவுமே ஹம்சுன் தான். அடுத்து பாருங்க 37, சபஅத்தும் வ சலாசூன, 37. அப்ப முதக்கர் மனசு கவனிப்போமா? அப்ப பாடத்துல எது 37ன்னு சொன்னாங்க? ஷக்சன். அதே போல 50க்கும் ஹம்சூன ஷக்சன் சொன்னாங்க. அதே போல இங்க அசாலிசா அஷர 13, 13 பிப்ரவரி பார்த்து தானே சொன்னாங்க. இப்ப பிப்ரவரின்றது அது முதக்கரு, அதனால சாலிசு இதுவும் என்ன செஞ்சோம், முதக்கரா கொண்டு வந்தோம். அதான் சொன்னாங்களா, முதக்கர்ல எண்ணிக்கை பின்பற்றணும். அதுல மதூது பிப்ரவரின்னு வந்துச்சு முதக்கரா, அதனால சாலிசு என்ன செஞ்சோம், முதக்கரா கொண்டு வந்தோம். அதே போல ஹம்சுன ரஜுலன், அது என்னதான் தோற்றம் மாறாது. இ- அ- முதக்கரா இருந்தாலும் மனசா இருந்தாலும் மாதுவது, இது தோற்றம் மாறாது. ஆனா இதுக்கு பாருங்க ஷக்சன் வந்துச்சு. இப்ப ஷக்சன் என்பது முதக்கர். முதக்கர்னா அதுக்கு முன்னசா தானே கொண்டு வரணும், படிச்சோம்ல. அதான் இங்க சொல்றாங்க, அதது சபாத்துன் சபாத்துன் என்ற எண்ணிக்கையாகிறது யுகாலிஃபுல் மாதூத, மாதூதுக்கு முரணாகும். அதான் ஷக்ஸ் என்ற மாதூதுக்கு முரணாகும் முதக்கர் முன்னஸ் விஷயத்திலே. வல் அதது சலாசுன, சலாசுன் என்ற எண்ணிக்கையாகிறது மின் அல்பாதில் உகோதி, அல்பால் உகோதில் இருந்து கட்டுப்பட்டதா இருக்கும். வஹிய இன்னும் அந்த அல்பாதுல் உகோத் ஆகிறது பல்சமு சூரத்தன் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். இப்ப அல்பாதுல் உகோதுல நான் மேல சொன்ன மாதிரி தான் ஒரே தோற்றம் தான் வரும். அடுத்து பாருங்க 7, ரொம்ப ஈஸி, சபம். அப்ப இது ஏன் முதக்கரா கொண்டு வந்தோம்? இதோட மாதூத பார்க்கணும். இதோட மாதூதனா பூசாத். அப்ப பூசாத் 7 அங்குலம்னு படிச்சோம்ல. இப்ப பூசாத்துல அலிஃப்தா வருது, மன்னசுடைய அலிஃப்தா கடைசியில வருதுல்ல. இப்ப அது மன்னசா இருந்தா இது முதக்கரா கொண்டு வரணும்னு நம்ம படிச்சோம். அதான் பாருங்க, அல்ல அதது சபாத்துன், சபாத்து என்ற என்ன ஆகிறது, எண்ணிக்கையாகிறது யுகாலிஃபுல் மாதூதா, மாதூதுக்கு முரணாகும். பூசாத் என்ற மன்னசாக வந்த அந்த மாதூதுக்கு முரணாகும். அதனால அது மன்னசு, இது முதக்கரா கொண்டு வந்தோம். அடுத்து 100 பாருங்க, இது ரொம்ப எனக்கு மேத்துன் மேத்துன் என்பது எப்பவுமே என்ன செய்யாது, ஒரே தோற்றத்துல வரும். அதான் பாருங்க, லஃப்து மியத்தின், மேத் என்ற வார்த்தையாகிறது எல்சமு சூரத்தன் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். 2 3 தோற்றம்னு சொல்லி என்ன செய்யாது, ஒரே தோற்றுக்கு அது என்னவாகும், அவசியமாகும். சரியா? அடுத்து பாருங்க, 2 லட்சம்னால மியத்தா அல்ஃபின், 2 லட்சம். அப்ப லஃப்லத்து மியத்துன் வ அல்ஃபுன், மியத்துன் வ அல்ஃபுன், மியத் என்னும் அல்ஃப் என்ற வார்த்தை ஆகிறது தல்சமு சூரத்தன் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தை அது அவசியமாக்கிக் கொள்ளும். சவாஉன் அக்கானல் மஅதூது முதக்கரன் அம் முஅன்னசன், மஅதூது முதக்கராக இருந்தாலும் சரியே, அல்லது ஆண்பாலாக மஅதூது ஆண்பாலாக இருந்தாலும் சரியே, அல்லது பெண்பாலாக அது ஆகியிருந்தாலும் சரியே, ஒரே தோற்றத்தை அது அவசியமாக்கிக் கொள்ளும். 2 தோற்றம் வராது. ஏன்னா இங்க ஃபக்கீர்னு நம்ம படிச்சோம். பாடத்துல படிக்கும்போது ஃபக்கீர் முதக்கர் தான். அது முதக்கரா இருந்தாலும் சரி, முன்னஸா இருந்தாலும் சரி. மேத்துக்கு எப்பவுமே மேத்து தான் தா வரும், முன்னசுடைய தா. அல்ஃபுக்கு எப்பவுமே தா, இது முன்னசுடைய தா சேரவே சேராது. எப்பவுமே ஒரே தோற்றம் தான். அடுத்து பாருங்க 3, சலாசத்துன், 3ன்னு அர்த்தம். அப்ப ஏன் இது முன்னசா படிச்சோம்? அல்லது சலாசத்துன் யுஹாலிஃபுல் மாதூத, சலாசத்துன் என்ற எண்ணிக்கை மாதூதுக்கு முரணாகும். அப்ப மேல என்ன சொன்னாங்க இதுக்கு? ஜிபால், ஜிபால் என்பது ஆஹ் அதான மாதூது. அப்ப ஜிபால் என்ற மஅதூது, மஅதூதுக்கு என்ன செய்யும், இது முரணாகும். அப்ப ஜபல், ஜபல் தான் அது நம்ம இலாஃபத்துல எழுதும்போது ஜிபால்னு படிக்கணும். ஆஹ் ஜபல் என்பது முதக்கர் தானே, அதுக்கு எண்ணிக்கை எப்படி வரணும், முஅன்னஸாக வர வேண்டும். அப்ப பாருங்க, ஜபல் என்ற அந்த மஅதூதுக்கு முரணாகும் 3 என்ற எழுத்து. அப்ப அது முதக்கரு, அதனால சலாசத்தும் என்ன செஞ்சோம், அன்னஸா கொண்டு வந்தோம். அடுத்து 21 பாருங்க, வாஹிதும் ஐஸ்ரூன, 21. அல் அதது வாஹிதுன், வாஹிதுன் என்ற எண்ணிக்கை ஆகிறது யுவாஃபிகுல் மஹதூத, மஹதூதுக்கு தோதுவாகும். 1 2 மட்டும் நம்ம பாடத்துல படிச்சா எப்பவுமே தோதுவாதான் வரும் இந்த மஹதூதுக்கு. சரியா? அப்ப மேல என்ன படிச்சோம்? 21ன்னு அடி, கதம். 21 அடின்னு படிச்சோம்ல, கதமன்னு. இந்த 21 அடி, அந்த கதம் என்ற முதக்கர் தானது. கதம் என்ற முதக்கராக வந்த அந்த மதுதுக்கு தோதுவாகும். அதது இஸ்ரூன், இஸ்ரூன் என்ற எண்ணிக்கை ஆகிறது எல்சமும் சூரத்தன் வாஹிதத்தன் ஒரே தோற்றத்தை அது அவசியமாக்கிக் கொள்ளும். ஏனென்றால் நிச்சயமாக இஸ்ரூன் என்ற அந்த எண்ணிக்கை ஆகிறது மின் அல்பாதில் இருந்து இருக்கிறது. சரி, இது அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொன்னோம்ல. மதூது அதே போல அல்ஃபா லோகோதுலாம் என்ன செய்யணும், அரபிலே நம்ம பாத்துக்கணும். இதோட விளக்கங்கள்லாம் பாடத்துல தெளிவா நம்ம என்ன செஞ்சுட்டோம், பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க 15வது. 15 15
15 எப்படி கொண்டு வரணும்? அங்க மேல என்ன சொன்னாங்க? 15 டிகிரி. 15 டிகிரின்னாங்கல்ல. அப்ப தரஜத்தன். அப்ப அது முன்னஸ். அப்ப இது முதக்கரா தானே கொண்டு வரணும். முதல் பகுதி முதக்கரா கொண்டு வரணும். இரண்டாவது பகுதி அதுக்கு தோதுவா கொண்டு வரணும். அது மன்னஸ்னா இதுவும் மன்னஸா கொண்டு வரணும். இப்ப தரஜத்தன் மன்னசுடைய தா வந்திருக்கு, இதுலயும் மன்னசுடைய தா வரணும். முதல் பகுதி அதுக்கு மாற்றமா வரணும். அதனால முதக்கரா கொண்டு வந்திருக்கோம். ஹம்ச அஷரத்த. பாருங்கள், அதாவது ஹம்சத்துன். ஹம்சத் என்ற என்ன ஆகிறது? யுகாலிஃபுல் மாதூத. மாதூதுக்கு முரணாகும். இந்த ஹம்சத்தும் இந்த ஹம்ஸ் என்ற எண்ணம் என்னவாகும்? மாதூதுக்கு என்னவாகும்? முரணாகும். வல் அதது அஷரத்துன். 10 என்ற அந்த என்ன ஆகிறது? யுவாஃபிகுல் மாதூத. மாதூதுக்கு தோதுவாகும். இப்ப தரஜத் என்ற மன்னசாக வந்த அந்த மாதூதுக்கு முரணாகும். இப்ப மன்னசாக முரணாச்சுன்னா முதக்கராக வரும். 10 என்பது மாதூது. தரஜத் என்ற தரஜா என்ற அந்த மாதூது மனசாக வந்த அந்த மாதூதுக்கு தோதுவாகும். அப்ப அதுக்கும் தாவன்ச்சு, இதுக்கும் மனசுடைய தாவன்ச்சு. அதுவும் மனசு, இது மனசு. அன்னகும் மறக்கவும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த எண்ணு இந்த இந்த அததாகிறது, இந்த எண்ணிக்கை ஆகிறது மறக்கவும் இணைக்கப்பட்டதா இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, 31 எப்படி கொண்டு வரணும்? வாஹிதும் சலாசூன. 31 வாஹிதும் சலாசூன எழுதணும். ஏன் வாஹிதும் அண்ணா முதக்கரா சொன்னோம்? இது என்னது? தரஜா. தரஜாவை பார்த்தா கொண்டு வந்தோம். அப்ப தரஜானா இஹ்தா தான் வரணும். இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. வாஹிதுன்னு என்ன வரணும்? இஹ்தா வ சலாசூனன்னு வரணும். ஏன்னா தரஜா என்பது முன்னஸ். இதுவும் என்ன செய்யணும்? தோதுவாகணும்ல. அப்ப அது தரஜா என்பது முன்னஸ், இஹ்தா என்பது முன்னஸாக கொண்டு வரணும். அல்ல அதது வாஹிதுன். வாஹித் என்ற என்ன ஆகிறது? ஒண்ணு. இந்த ஒன்று என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த என்ன ஆகிறது? யுவாஃபிகுல் மஅதூத. தரஜா என்ற அந்த முன்னஸாக வரக்கூடிய மஅதூதுக்கு தோதுவாகும். அப்ப அது முன்னஸ். அதனால இதுவும் என்ன செய்யணும்? முன்னஸா வரணும். வல் அதது சலாசூன. இன்னும் சலாசூன என்ற அந்த என்ன ஆகிறது? 30 இதோட அர்த்தம்னா இங்க இருந்து இருக்குல்ல. சரி, அப்ப சலாசூன என்ற என்ன ஆகிறது? எல்சமு சூரத்தன் வாஹிதத்தன். ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். ஏன்னஹு மின் அல்ஃபாதில் உக்கூது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த என்ன ஆகிறது? அல்ஃபாதுல் உக்கூதில் இருந்து இருக்கிறது. அல்ஃபாதுல் உக்கூத் என்னென்ன? நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஐஸரூன, சலாசூன, அர்பானூன, ஹம்சூன, சித்தூன, சபூன, சமானூன, திஸ்ஊன. இதுதான் இது அல்ஃபாதுல் உக்கூத். சரியா? இப்ப இது அல்ஃபாதுல் உக்கூத் தான் சலாசூனம் இருக்குது. இஸ்ரூனுக்கு அப்புறமா சலாசூன தானே. அப்ப அதுல இருந்து இருக்கிறது. அதனால் இது ஒரே தோற்றத்தை அவசியமாக்கிக் கொள்ளும். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இது முடிச்சாச்சு. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடங்களில் நாம் தொடர்ந்து காண்போம். ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.